எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களை. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து நீங்கள் யார் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்களோடு இரவு 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றிணைந்திருக்கிறீர்களோ, ஜாய் டிவி வழியாய் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாய் உங்கள் எல்லோரையும் நான் விசேஷமாய் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவின் பெயரால். இன்றைக்கு நம்மோடு நீங்கள் பார்ப்பதை போல பாஸ்டர் வினோத் இன்றைக்கு நம்மோடு இங்கே இணைந்திருக்கிறார். நம்மோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்க போகிறார். கண்டிப்பாய் விசுவாசத்தின் வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி. வணக்கம் பாஸ்டர் வினோத். வணக்கம் பாஸ்டர் சதீஷ். வணக்கம் மக்களே. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல 2 தேவனுடைய மனுஷர்களை இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா, நிச்சயமா தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புறாரு. மக்களே, நீங்க யார் இந்த தொலைக்காட்சி மூலமா பார்த்து கொண்டிருக்கீங்களோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. இன்னைக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய வார்த்தையோட, விசுவாசத்தினுடைய சத்தத்தோட உங்ககிட்ட பேசுறார். இது உண்மையா? தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் பாஸ்டர். கண்டிப்பாய் மிக உண்மை. எனவேதான் எப்படி இது உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட முடியும் என்பதனுடைய ஒரு சிறு வீடியோ, அதாவது எப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து பைபிள் நமக்காய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வீடியோ பிற்பாடு நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். கூர்ந்து கவனிங்க. விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். யார் நீங்கள் புத்தி உள்ள விசுவாசத்தை குறித்த ஒரு வீடியோ பார்த்தீர்கள். இப்படிதான் வேதாகமம் செயல்படுகிறது. அதாவது பாஸ்டர் வினோத், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் மாயாஜாலம் செய்வது இல்லையா? உண்மையா பாஸ்டர்? ஏன்னா மாயாஜாலம் என்பது இது மனுஷர்கள் ஏமாற்றும் ஒரு சித்து வேலை. மோசம் போக்கும்படியாக எப்படி இந்த உலகத்தின் அதிபதியானவன் வந்திருக்கானோ, அதே போல இந்த மாயாஜாலம் மனுஷரால் ஏற்படுத்தக்கூடியது. இது தேவனால் ஏற்படுத்தியது அல்ல. அதாவது கண்டிப்பா இதை எப்படி சொல்லலாம்? இந்த மாயா ஒரு விதமான ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். ஒரு விதமான, அதாவது ஒரு விதமான திறமை. எந்த விதமான திறமை? அதாவது ஒரு பொருளை உருவாக்குறது, மாயமாக்குறது, சில பொழுதுபோக்குக்காக அவங்க செய்யலாம். ஆனால் அது நிஜமல்ல. அவங்களுக்கு தெரியும், பார்க்கிறவங்களுக்கும் சில பேர் அதை புரிந்து கொள்ள முடியும் எப்படி அது நிஜமல்ல. எனவே கர்த்தர் முக்கியமான விஷயம், ஒரு காரியத்தை, அதாவது ஒரு 10 வருஷ பிரச்சனையை, 20 வருஷ பிரச்சனையை, 40 வருஷ பிரச்சனையை, உதாரண திருமண பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளலாம், ஒரு நாள்ல சரிப்படுத்த முடியுமா? இல்லை. ஏன் சில நேரம் மக்கள் நினைக்கிறது என்ன, நான் இத்தனை வருஷமா கஷ்டப்படுறேன், நான் போன உடனே என் பிரச்சனை சரியான சில பேர் நினைக்கிறது உண்டு அந்த மாதிரி. ஆனால் அது அப்படி சாத்தியம் அல்ல. மக்களை, புத்தி உள்ள விசுவாசம் தான் கற்றுக் கொடுக்கிறது. தேவனோடு சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு வார்த்தையின் பிரகாரம் நாம் எடுக்கிற முயற்சி தான் நம் வாழ்க்கை மாற்றத்தினுடைய ரகசியம். அதுதான் இவங்க செய்தார். தன்னை குறித்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்த இவங்க அந்த விசுவாசத்தின் செயலை தேவன் வார்த்தையின் அடிப்படையில செய்த போது மாற்றம் ஏற்பட்டது. இதோ அற்புதமான இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். இடையிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால், எங்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை அனுப்ப விரும்பினால், வாட்ஸ்அப் வழியாய் செய்தி அனுப்ப விரும்பினால் நீங்கள் செய்யலாம். ஆனால் சாட்சி மூலமாய் தேவன் உங்களோடு பேசுகிறார். சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்கிறேனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்கிறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினச்சேன். நான் இறந்துட்டா இப்போ என்ன கடந்து போயிட்டு இருக்கணும், அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போகிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலைக்கு சொன்னதில்லை. ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறத பார்த்து நான் பயந்தேன்.
என்னோட ஸ்கூல்ல படிப்பு கிரேட் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன். எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துல தான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா நேர்மையா விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கையை மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க்கை நான் பண்ணும்போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துலையும் ரொம்ப கவனமாக கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபராக இல்லை. நான் சோகமா இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலேருந்து நான் இன்னும் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சேன். நான் அதிகமாக உபவாசம் இருந்தேன், அதிகமாக ஜபிச்சேன், நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமாக பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாளில் தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய முழு பலத்தோடு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்குது. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்குது. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்லை, மன அழுத்தத்துல இல்லை, தற்கொலை எண்ணத்துல இல்லை. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளரா இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. மகளே, நீங்க பாத்தீங்களா, எப்போ ஒரு நபர் தன்னுடைய விசுவாசத்தை, புத்தியுள்ள விசுவாசத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்க தேவனுடைய மாற்றத்தை, தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா தேவனுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். இது ஒரு நாள் நடக்கல, ஒவ்வொரு நாள் ஒரு தொடர் சங்கிலி ஜபம் போல அவங்க தேவனிடத்துல செய்தார்கள். தேவன் அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றுறார். இதுதான் உண்மை பாஸ்டர். எப்போ அந்த நபர் முழு விருப்பத்தோட ஒரு தொடர் சங்கிலி ஜபத்தை தேவனிடத்துல செய்யும் போது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். கண்டிப்பா அவர் வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் அவரிடத்திலே திரும்பாது என்று பைபிள் சொல்கிறது. என் வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் என்னிடத்துல திரும்பாது. எனவே ஆண்டவர் எல்லோரையும் வரவேற்கிறார். பல பேர் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க கேட்ட பிரகாரம் தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, தன்னுடைய தோற்றத்தை குறித்து, தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அதனால பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்தவங்க நிறைய பேர். ஆனால் விஷயம் என்ன, இதை அசுத்தம் ஒரு வழியாய் பயன்படுத்துகிறது. அவங்க மன அழுத்தத்தை, தற்கொலை எண்ணங்களை, பாரங்களை ஏற்படுத்தும்படி அவங்க உடம்புல இருக்கிற சில குறைகள் மக்களை சில நேரம் தன்னை சமுதாயத்தின் பார்வையில தன்னை பிரயோஜனமற்ற ஒருவராக உணர செய்கிறது. கண்டிப்பாய் அப்படி தன் உடல் குறையினால தன்னை பலவீனமாய் பார்க்கிறவர்கள் அநேகர். நீங்க கேட்டு போகிற ஒரு சாட்சி இந்த வாலிபருடைய சாட்சி. ஆனால் சற்று முன்பு நாங்கள் சொன்னதை போல உங்கள் சூழ்நிலை எதுவாயினும் மக்களை, உங்க உள்ளத்துல நீங்க எந்த காயத்தோட, எந்த பாதிப்போட இருந்தாலும் சரி, நீங்கள் தேவன் வார்த்தையின் பிரகாரம் அடியெடுத்து வைத்தால், அவரோடு விசுவாசத்தை ஒன்றிணைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. இதோ அதற்கு ஆதாரமா இன்னொரு சாட்சி நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். வணக்கம், என்னுடைய பேர் சதீஷ்குமார். எனக்கு வயசு 25 ஆகுது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சுத்தமாக சரியாக இல்லை. ஏன்னா எனக்கு அநேக பயம் இருந்தது,
என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி வந்து என்னோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் என்னாக போகுது சொல்லிட்டு ஒரே வந்து பதட்டமாக இருந்தது. ஏன்னா என்னால் என்னோட படிப்பு மாதிரி என்னால் சரியாக வந்து கவனம் செலுத்த முடியல. நான் எப்போ வந்து வீட்டில் போய் உட்காந்து வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட புக்கை ஓப்பன் பண்ணாலும் வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. அதுக்காக வந்து நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அவருடைய பிளட்டில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து நாங்கள் இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாமே அவருக்கு வந்து கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து அவருக்கு வந்து ஏற்படவே இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா ஒரு முறை வந்து என்னை வந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் நான் வந்து வரல அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க இல்லை நீ வந்து ஒன் டைம் வந்து பாரு, உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட அவங்க சரி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் போனேன். ஆலயத்துக்கு போன உடனே என் பிரச்சனை மாறல. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாஸ் என்னை கூப்பிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் கூட நான் வந்து என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து என்னோட பிரச்சனை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமேட்டு அந்த டைமில் வந்து நான் பாஸ்டர் மூலியமா வந்து தேவன் வந்து எனக்கான வந்து ஒரு வழிநடத்தி கொடுத்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் தொடர்ந்து வந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லாம் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் வந்து பாஸ்ட் மூலிமா வந்து தேவன் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு சொல்லித்தராங்க. நான் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் வந்து மாறிச்சு. என்னுடைய வந்து காலேஜ் வந்து நான் ஃபுல்லாக வந்து முடித்தேன். எந்த ஒரு அரியரும் இல்லாமல் வந்து எல்லா சப்ஜெக்டும் வந்து நான் கிளியர் பண்ணேன். இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து நான் சீனியர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மாறாத அந்த பிரச்சனை வந்து இப்போ ஆலயத்துக்கு வந்து வெறும் ப்ரேயர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ அவருக்கு அந்த அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய அம்மா, என் அப்பா, என்னுடைய ஃபுல் ஃபேமிலி வந்து நாங்கள் வந்து ஆலயத்தில் இருக்கோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிற்பாடு நான் வந்து ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னுடைய வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முழுமையாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பாஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து பரிசுத்த ஆவியை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது வந்து தேவனுடைய ஆவி. நம்ம என்னதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் நம்ம வந்து பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஆலயத்தில் வந்து தானியேல் உபவாசம் வந்தது. தானியேல் உபவாசம் அந்த நேரத்தில் நான் தீர்மானித்தேன் அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டானியல் வந்து எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். ஏன்னா தேவன் எனக்கு வெளியே இருந்தே வந்து என் வாழ்க்கையை மாற்ற முடியணும். தேவன் எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அது தொடர்ந்து முன்னோக்கி போனேன். அதிகமாக நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்தேன். அப்புறம் நான் ஆலயத்துக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து நான் தொடர்ந்து வந்தேன். வீட்டில் வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். என்ன விஷயம் வந்து தேவனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் வந்து நான் வந்து தொடர்ந்து பண்ணேன். ஒரு நாள் வந்து காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எனக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சாரு. அந்த டைம் வந்து முன்னாடி இல்லாத ஒரு புதிய சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு. நான் வந்து என்ன பிரச்சனை வந்தோ அது வந்து இப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கேன். ஏன்னா வந்து பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வந்து சில பேர் அந்த பிரச்சனை வந்து விழுவாங்க, சில பேர் வந்து அந்த பிரச்சனை வந்து ஜெயிச்சு வருவாங்க. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ வந்து நானும் என்னுடைய ஃபேமிலி இப்போ வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ என்னுடைய அப்பா வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கார். அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ வந்து அவரும் ஆலயத்துக்கு வராங்க. என்னுடைய ஃபுல் ஃபேமிலி இப்போ வந்து சர்ச்சுக்கு வராங்க. நானும் இப்போ வந்து நாங்கள் இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் ஒரு முழுசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு வந்து எந்த ஒரு எங்களுடைய எல்லா தேவையும் வந்து தேவன் பார்த்துக்கொள்கிறார். ஆவிக்குரிய அடையாளங்கள் என்ன? இந்த நேரம் நம்ம அதை பார்க்க போறோம். ஆவிக்குரிய அடையாளங்கள் சொல்லும்போது தேவன் எப்படி இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறார்? ஏன்னா நிறைய ஜனங்க ஆவிக்குரிய விதத்துல கஷ்டப்படுறாங்க. இதுல நிறைய பேர் ஒரு சோதனையில மாட்டிக்கொண்டவர்கள், தற்கொலைக்கு கூட வெறுப்பு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாம இருக்காங்க. எப்படி தேவன் அவனுக்காக விடுதலை கொடுக்கிறார் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பாஸ்டர், தேவன் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறார்? அதாவது ஆவிக்குரிய பாதிப்பு இவங்க வந்து பாஸ்டர் வினோதுக்கு பார்த்த எல்லா சாட்சியின் பின்பாக ஒரு ஆவிக்குரிய தாக்கம் இருக்கு. இது தலையெழுத்தோ துரதிர்ஷ்டமோ இல்லை. மக்களை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆவிக்குரிய தாக்கம் இருக்கிறது. சாட்சியில் அது நிரூபிக்கப்பட்டது. இப்ப நீங்க கேட்க போகிற சாட்சி சற்று நேரத்துல அதனுடைய ஆதார் முதலாவது நீங்க சொன்ன மாதிரி மக்களது அடையாளங்களை பார்க்கும்போது நான் நம்புகிறேன் ஒரு தெளிவு அவங்களுக்கு ஏற்படும். இந்த அடையாளத்தை நாம் கவனிக்கலாம்.
உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் துவங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் நீங்க பார்க்க போகிற இந்த இளம் பெண்ணுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு, இந்த கசப்பு, தன்னுடைய வீட்டினுடைய சூழ்நிலை, இது வெறும் அந்த பெண்ணுக்கு மாத்திரம் கிடையாது. அநேகர் வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். மக்களே, ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க அவங்க ஸ்கூலுக்கு தான் போறாங்க, காலேஜுக்கு தான் போறாங்க. இல்ல, அவங்க மனசுல இந்த வெறுப்பானது பிசாசு உருவாக்குகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும்? எனவேதான் இந்த சாட்சியானது நம்ம பார்க்க போறோம். தேவன் எப்படி அந்த சிறு மகளுடைய, அந்த பெண்ணுடைய, இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இந்த வெறுப்பு உணர்ச்சியிலிருந்து விடுதலை செய்தார் என்று. கண்டிப்பா, அதாவது அவங்க பள்ளி படிப்பு படிக்கிற வயதுல உள்ளவங்களா இருக்கலாம், கல்லூரி படிப்பு வயதுல உள்ளவங்களா இருக்கலாம். நிச்சயமா, அதாவது என்ன நம்ம சொல்ல வந்தோம் இந்த நேரத்துல, அவங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் ஸ்கூல் தானே போறாங்க, காலேஜ் தானே போறாங்க, என்ன தெரிய போகுது. ஆனால் எனக்கு எத்தனை சிறு பிள்ளைகள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். வளரும் பொழுது அது அவங்களோட சேர்ந்து வளருகிறது. வெறுப்பாக, ஆத்திரமாக, பல பேர் கெட்ட பழக்கத்துல தள்ளப்படுகிறதுக்கான காரணமும் இதுதான். சிறு வயதுல ஏற்பட்ட பாதிப்பு, வீட்டுக்குள்ள அவங்க பார்த்த அல்லது வீட்டுக்குள் நடக்கிற அன்றாட நிகழ்வுகள், பள்ளிக்கூடத்துல நடக்கிற நிகழ்வுகள், கல்லூரியில நடக்கிற நிகழ்வுகள், வெளியில அவங்க சந்திக்கிற போராட்டங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சம்பவம் கண்டிப்பா அவங்க அநேகர் கண்ணை திறக்க முடியும். எந்த அளவு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கொலை செய்யக்கூடிய மனநிலைக்கு, அதாவது அந்த எண்ணம் வரக்கூடிய மனநிலைக்கு இவங்க போயிருப்பாங்க. ஆனால் தேவன் நல்ல ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்தாவின் சக்தி இன்றைக்கு புத்தம் புதிய நபராய் இவரை மாற்றியது, புது நபராய் மாற்றியது. ஏன்னா மன்னிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். ஆனால் மன்னிக்கக்கூடிய சக்தி ஒருத்தரிடத்துல வருமானால் கண்டிப்பாய் அவங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் அவங்களால மீண்டு செல்ல முடியும். எனவேதான் விசேஷமா நம்ம மக்களை வரவேற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஏப்ரல் மன்னிப்பின் ஞாயிற்றுக்கிழமைக்காய் நாம் தொடர்ந்து இந்த வாரங்களிலே இதை குறித்து பேச போகிறோம். இந்த நாட்களிலே முதலாவது சாட்சி கவனிங்கள். பிற்பாடு நாம ஜபத்துல ஒன்றிணை போகிறோம். உங்களால் கூடுமான ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி இறுதியிலே விசுவாசத்தின் ஜபம் உங்களுக்காய் அறிக்கை செய்ய போறோம். இந்த நேரம் சாட்சியை பொறுத்து கவனிக்கலாம். வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமா இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி, எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்ல எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பாத்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ் கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமா இருந்தது. எப்பெல்லாம் நான் காலையில எழுந்துக்கிறேனோ அப்பெல்லாம் காலையில எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காயில தான் எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை, பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊத்தும். சில நேரத்துல பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊத்தி இருக்கும், இல்ல சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரிதான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்துல நான் வந்து சந்தோஷமா இருந்ததே இல்லை. நானும் சரி, என்னுடைய தம்பியும் சரி, சந்தோஷமா ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கும். இதனால வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனாரு. இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்க அப்பா மேல எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணும்னு கூட நான் நிறைய நேரத்துல வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்துல வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்ப நான் கேட்கும் போது, நான் வந்து எனக்கு இது கத்து கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பா வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் தனியா வந்து இந்த சண்டை போடுறத பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலா அவர் வந்து கத்திலையோ இல்ல வந்து வேற எதுலயோ குத்தி உடனே உயிர் போக கூடாது. அவர் வந்து நிஜமாவா அந்த வலியை வந்து உணரணும், அவர் வந்து பயங்கரமா அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோவமா இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமா இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியா இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்பெல்லாம் ரோட்ல போறேனோ அப்பெல்லாம் வந்து இல்ல, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இல்ல வந்து நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயின்ல போக சொல்ல, பஸ்ல போக சொல்ல, கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்துல வந்து எனக்குள்ள வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனா வந்து நான் முயற்சி பண்ணதில்ல, அந்த பயம் இருக்கு. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில போக சொல்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்ல நிக்கிற மாதிரி எப்பவுமே வந்து எனக்குள்ள வந்து அந்த இது இருந்துட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்கதான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் சில நேரத்துல வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ள இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நாளும். குறிப்பா வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்க வந்து சொல்லும், எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமா இல்ல வந்து என்னை வந்து கூப்பிடும் போது எனக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமா என்னை பாக்குறாங்களா இல்ல அன்போடு பாக்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஆலயத்துல வந்து சந்தோஷமா என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாசம் இல்ல 2 மாசம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். நிஜமா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் ஃபர்ஸ்ட் வந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க என்னுடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்க அப்பா மேல இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து மனம் மாற ஆரம்பிச்சேன். ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதை விட்டு கொடுக்கறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்கறது. ஆனா வந்து எனக்கு அந்த செய்தி இது போல யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசுல வச்சிருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதுவா பண்ண ஆரம்பிச்சேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பிச்சேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்றது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் உண்மையாவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாவே வந்து தகுதியானவ அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பிச்சேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன்.
எல்லாத்துலயும் வந்து ஈடுபாடோட இருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்த ஆவி தேவன் நமக்குள்ள வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பாரு நம்மளை பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையா வந்து ரொம்ப இதுவா இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பாரு, நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பிச்சேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவரை தேடுறதுக்கு, ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பிச்சேன், அவரை தேட ஆரம்பிச்சேன். உண்மையாவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கருத்துல ஒப்படைக்க ஆரம்பிச்சேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்துல சொல்லப்பட்டு, யார் வந்து உண்மையாவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். என்னுடைய விருப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுல இருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை, ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழிநடத்துறார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவராக இயேசு, இந்த நேரத்திலே என்னோடு சேர்ந்து உண்மையில் எங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே பங்கேற்கிறார்களோ, இதே போல தரத்திலே ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு பாட்டில் தண்ணீர் வைத்திருக்கிற இந்த நபர் மனதளவிலே எப்படிப்பட்ட கசப்பான எண்ணங்களால், நம்பிக்கை துரோகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தார், தரித்திரமான ஒரு வாழ்க்கை நிமித்தம் ஏற்பட்ட சோகம், ஏராளமான கடனினால் ஏற்பட்ட மன உளைச்சல், இந்த நேரம் இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமாய் ஒவ்வொருத்தருக்குள்ளும் சக்தி பாய்ந்து செல்லட்டும். தேவன் வல்லமை மக்களை தொடும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்த நேரத்தில் இதுதான் நாங்கள் இவர்கள் மேல் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய். தகப்பன், இந்த நேரம் இந்த மக்களை நான் ஆஸ்வதிக்கிறேன். யார் இதோ இந்த ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் சமாதானம் உண்டாவதாக. இதோ அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகள், இதோ ஒவ்வொரு வேதனையிலிருந்து விடுதலை செய்யும் தேவன். இந்த ஜனங்களை நான் ஆஸ்வதிக்கிறேன் இயேசுவின் பெயராலே. விசுவாசிங்கள், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் இந்த நேரம் வேலை செய்கிறது. அவர் வல்லமை உங்களை தொடுகிறது, அவருடைய சக்தி உங்கள் சரீரத்துக்குள் வெளிப்படுகிறது. அவர் நாமத்தின் மகிமைக்காய். ஆமென். ஆசுவாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. அன்புகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை தொற்றுகிறார். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாரார். செல்லுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும்.
அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில் நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?